ஹலோ மக்களே, ஹாய் எவ்ரி ஒன். எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பற்றி பேச போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்றாட விஷயங்களை நம்ம பேச போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இன்றைக்கி இந்த சேனல்லேருந்து நான் என் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் உங்கள் கூட பகிர போகிறேன். இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயே நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த சேனல் மூலிமா நம்ம பேச போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயத்த படிக்கிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம். ஆனால் எப்போ பார்த்தாலும் திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயம் அடிக்கடிக்கு திரும்ப வருது. இந்த விஷயத்த என்னால் ஸ்டாப் பண்ணவும் முடியல, யாராலையுமே ஸ்டாப் பண்ணவும் முடியல. அதே நேரத்தில் அந்த செய்திகள்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி, அக்கிரமங்கள், இந்த காமத்தினால் வரக்கூடிய அவங்களுடைய வலிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இதை தான் நான் திரும்ப திரும்ப பார்க்குறேன். எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வருமானு பார்த்தா முடிவுக்கு வர மாட்டேங்குது. சரி, நம்ம நாட்டில் சட்டத்திட்டங்கள் இல்லைன்னு பார்த்தா சட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அதை அமல்படுத்துறதுக்கு காலதாமதமாகுது. அந்த காலதாமதம் குற்றம் செய்பவர்களை மேலும் இன்னும் என்ன பண்ணிட போகிறாங்க அப்படி ஒரு மனப்பான்மைக்கு கொண்டு போயிடுறாங்க. யாருமே பயப்படுற மாதிரி தெரியல. எல்லாருமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுகத்துக்காக ஒரு உயிரை கொடுமைப்படுத்துகிறாங்க. அதுவும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொடுமைப்படுத்துகிறான். அந்த கொடுமைப்படுத்தும் போது அவங்க கத்துற அந்த கத்தல், அந்த சத்தம், அந்த வலிகள் கண்டிப்பாக உணர முடிஞ்சாலும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதையும் தாண்டி அவங்களில் இருக்கிற அந்த அந்த இச்சைன்னு சொல்லுவாங்க, இந்த காம இச்சை என்ன பண்ணுதுன்னா, அவங்கள அந்த வலி இன்னும் சுகத்தை கொடுக்குற மாதிரி அவங்க அனுபவிக்கிறாங்க. இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க. இதுக்கு என்ன தான் தீர்வு? எப்படி தான் இதை எப்படி தான் இதை ஸ்டாப் பண்ணுறது? எப்படி யோசித்தாலும் இதுக்கான ஸ்டாப்புக்கான வழிமுறை ஏதாவது இருக்குன்னு பார்த்தா நிறைய இருக்குது. குற்றம் செய்பவன் உடனுக்குடனே தண்டனை கொடுக்கப்படணும், அதுவும் மக்கள் முன்னாடி. அப்போது இன்னொருத்தன் அந்த தப்பு செய்கிறதுக்கு யோசிப்பான். ஆனால் மிருகங்கள் தான். மனுஷ ரூபத்தில் இருக்கிற மிருகம் தான். நம்ம எவ்வளோ தான் சட்டத்தை போட்டாலும், எவ்வளோ தான் விஷயத்தை பண்ணாலும், அந்த மிருகத்தனமான இருக்கிற அந்த விஷயம் மாறவே மாறாது. ஆனால் மாற்றுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் மாற்றுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருமே இந்த நாள்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு, இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எல்லாத்தையும் மாற்றலாம். அது எப்படி மாற்ற முடியும்னு பார்த்தா, ஒவ்வொரு வீட்லேயும் அவங்கவுங்க வீட்டில் அவங்க வளர்க்குற அந்த குழந்தைகளும் சரி, இல்லை அவங்க பெற்றோர்கள் எல்லாருமே, ஒரு அண்ணன் தம்பி எல்லா உறவுகளும் சேர்ந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறணும். இப்படி தான் கஷ்டப்பட்டு பெற்கிறாங்க. ஒரு தாய் அவனை கஷ்டத்தோடு தான் பெற்கிறான். அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லி புரிய வைக்கணும். அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகள், பெண்கள்னா என்ன, அவங்களுக்கு வலிகள் எப்படி இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ விஷயத்தை சந்திக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம சொன்னாவே போதும். மேபி அடுத்த ஜென்ரேஷனில் வரவங்க அதை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் காலகட்டத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் சொல்கிறேன், என்னுடைய பர்சன் ஒருத்தவங்க என்னுடைய ரிலேஷனில் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஆக்சுவலி அவங்களுக்கு இந்த ஸ்டொமக்கில் கேன்சர் வந்துச்சு. அந்த கேன்சரை பற்றி என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா நான் சின்ன வயசு, அப்போது ஆல்மோஸ்ட் சின்ன வயசில் ஒரு டீனேஜில் இருக்கிறேன். ஒரு 16 to 17, 18 இயர்ஸ் இருக்கும். அப்போ அவங்களுக்கு கேன்சர் வந்துடுச்சு. ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் ஆகும். எப்படி மாதம் பெண்களுக்கு ப்ளீடிங் ஒரு மாதம் ஒரு 5 நாள் 6 நாள் 7 நாள் போகும். அவங்களுக்கு 365 டேஸும் ப்ளீடிங் ஆகும். அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தாங்க. ஆனால் அது அவங்களால சொல்ல முடியல. நான் அவங்க கூட தான் இருக்கேன், அவங்க கூடயே வாழ்க்கையை வாழ்ந்துருக்கேன் நான். ஆனால் அவங்களால அது என்கிட்ட சொல்ல முடியல. இது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க என்கிட்ட சொல்லலை. பிகாஸ் நான் ஒரு ஜென்ஸுன்னு, நான் ஒரு மெயில்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அது எனக்கு தெரியறதுக்கே என்னுடைய மேரேஜுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும். ஏன் இவ்வளோ விஷயத்த மறைக்கிறாங்கன்னா,
அவங்களுக்குள்ளேயே அந்த 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 ஆட்கள் அந்த பெண்கள் வந்து இதெல்லாம் ஒரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்க. ஆனால் இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் நல்ல விஷயங்கள் நிறைய வந்திருக்கு. அப்படி இருந்தும் தவறுகளாகவே இருக்குது. அந்த தவறுகள்லேருந்து எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. நான் அந்த விஷயத்தை ஏன் சொன்னேன்னா, சப்போஸ் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு புரிஞ்சிருக்கும். அந்த வழி என்னன்னு எனக்கு புரிஞ்சிருக்கும். நான் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்கும். அவங்களும் சொல்லலை, எனக்கும் தெரியல. ஒரு நாள் அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது எனக்கு ரியலைஸ் ஆகிறதுக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய விஷயத்தை யாருக்குமே சொல்லாமல் அவளுக்குள்ளேயே வச்சுக்கிறான். அப்போ புரிஞ்சுக்கோங்க, சாதாரணமாக இருக்கிற அந்த மாதமாக அந்த இருக்கிற அந்த பிரச்சனைக்கு இப்படி இருக்குன்னா, ஒரு பெண்ணு பலவந்தப்படுத்தி அவளை கெடுத்து அவளுடைய உயிரை எடுக்கிற அளவுக்கு இந்த மிருகங்கள் வாழ்கிறாங்கன்னா, இது எப்படிப்பட்ட மோசமான ஒரு செயல்னு சொல்லி நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்படிப்பட்டவங்களை உடனுக்குடனே தண்டனை கொடுக்கணும். நான் வந்து இன்றைக்கி வந்து எதை வேணாலும் பேசியிருப்பேன். ஆக்சுவலி என்னுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோவாக நான் நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணேன், நிறைய விஷயத்த பேசலான்னு சொல்லி. ஆனால் எப்போ தேடி பார்த்தாலும் ஒரே விஷயம் மட்டும் திரும்ப திரும்ப எனக்கு வருது. டெய்லி பார்க்குறேன், ஏதாவது ஒரு நியூஸில் ஏதாவது இடத்துல ஒரு சின்ன பெண்ணை கெடுத்துட்டான், ஒரு பெரிய பெண்ணை இது பண்ணிட்டான், பெண்களை இப்படி பண்ணுறான், அப்படி இதை தான் போயின்னு இருக்கேன். இதே வார்த்தையை நான் இன்றைக்கி பேசுகிற மாதிரியே 1000 பேர் பேசியிருக்காங்க, லட்சம் பேர் பேசியிருப்பாங்க இந்த மாதிரி யூடியூப் சேனலில், நியூஸில், எல்லாத்துலேயும். ஆனால் ஏதாவது மாறுதான்னு சொல்லி பார்த்தா எதுவுமே மாற மாட்டேன். இந்த மாற்றம் நம்ம தான் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த மாற்றத்தை செயல்படுத்தலாம். எல்லாருக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனல், என்னுடைய பேர் வேண்டாம், நான் உங்களுடன் இருக்கிற ஒரு ஆள். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் இந்த சேனல் மூலிமா நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்காக அது பேசப்படும். நான் உங்களாகவே இருக்கிறேன். ஓகே, தென் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லதை செயல்படுத்தி பாருங்கள், அது நல்லதாகவே முடியும். நம்ம எல்லாருமே நல்லதே நினைக்கலாம், நல்லதே செய்யலாம். தேங்க்யூ. பாய்.